ஆசனான்னு சொல்லி பட்டர்ஃப்ளை அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ கால்கள் வந்து பொதுவாக நேராக வச்சுட்டு முட்டியை மடக்கிறோம். 2 முட்டியும் வெளிப்பக்கமாக மடக்கிக்கிறோம். 2 உள்ளங்கைகளும் இந்த மாதிரி பாதத்தை முன்னாடி பிடிச்சிட்டு முட்டியை வந்து டேப் பண்ணுறோம், நீஸை வந்து டேப் பண்ணுறோம். இது மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும். ஏன்னா ஸ்பீடாக செய்யும் போது தான் முட்டி வந்து தரையை தொடும். இதோடைய நன்மைகள் பார்த்தீங்கன்னா பார்க்க தான் ஈஸியாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே எக்ஸ்ட்ராடரியான பெனிஃபிட்ஸுங்க. என்ன விஷயம்னா முக்கியமாக லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயிற்சி. காரணம் அவங்களுக்கு இடுப்பு பகுதி வந்து அவங்களுக்கு பிரிஞ்சாதான் பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகும். ஸோ இந்த ஆசனால வந்து ஹிப்பு வந்து ஓப்பன் ஆகுது, இடுப்பு வந்து பிரியுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி நீஸை டேப் ஸ்பீடாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹிப்பு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோவாக செஞ்சால் ஆகாது. இது ஒன்று மட்டும் தான் ஸ்பீடாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அண்ட் இதை முடிச்சுட்டு மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை விட்டுட்டு முன்னாடி பெண்ட் பண்ணணும். மூச்சு உள்ளே இழுத்துட்டு மேலே வரணும். இதை அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி செய்யும்போது முட்டியை வந்து டேப் பண்ணக்கூடாது, நீஸை வந்து டேப் பண்ணக்கூடாது. நீஸ் வந்து நார்மலாக இருக்கும், ஆனால் பாடி மட்டும் முன்னாடி குனிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் முன்னாடி குனிஞ்சு அப்படியே இருக்கணும். இப்படி செய்யும்போது கொஞ்சம் வலி இருக்கும். நீங்கள் வலியை தாங்கணும்னா இதே இடத்துல நின்று பொறுமையாக உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னா வலி வந்து மறைஞ்சிடும். இந்த பயிற்சியில் யூட்ரஸ்க்கு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ப்ராக்டிஸ், அதாவது ஆக்டிவேட் ஆகும். யூட்ரஸுடைய கிளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ எனர்ஜி சப்ளை வந்து கிடைக்கும். ஸோ உடம்புல கழிவு இருந்தாலுமே வெளியேறும், குடலில் இருக்கிற கழிவையும் வெளியேறும். கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வந்து மலச்சிக்கல் இருந்தாலும் சரியாகும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆசனம். இந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படி இருந்துட்டு மேலே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக காலை நேராக நீட்டிட்டு 2 முட்டியுமே செஸ்ட்டு கிட்ட மடக்கி வச்சுட்டு ஹக் பண்ணிக்கணும். இது கவுண்டர் போஸ். அதை முடிச்சுட்டு இப்படி இருந்தால் வலி இருந்தால் சரியாயிக்கும். அதனால